Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது Faerie Queene book 1 ஓட second part. So in this part we are going to look at the remaining part of the summary. Last episodeல first ஒரு 8 cantos ஓட summary கொடுத்திருந்தேன். இங்க வந்து இந்த எபிசோட்ல 9, 10, 11, 12 ஏன்னா Faerie Queene book 1ல மொத்தம் 12 cantos. So remaining 4 cantos ஓட சம்மரியும் important one wordsம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். So before we enter into the episode, a kind request. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு ஸ்மால் ரீகேப்போட நம்ம ஆரம்பிக்கிறோம். Gloriana, the queen of fairy land, assigns a work for the Red Cross Knight. ஸோ இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட் பேர் வந்து ரெட் கிராஸ் நைட்டு. அவர் தான் வந்து ஹீரோ. அவருக்கு வந்து ஒரு வேலையை அசைன் பண்ணுறாங்க குளோரியானா. குளோரியானா அப்படிங்கிறவங்க தான் ஃபேரி லேண்ட் ஓட குவீன் அவங்க. ஓகே, அவங்க வந்து ரெட் கிராஸ் நைட்டுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. என்ன வேலை அப்படின்னா, லேடி யுனா ஷீ இஸ் இன் டிஸ்ட்ரெஸ். லேடி யுனாவுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க பேரண்ட்ஸை வந்து ஒரு மான்ஸ்டர் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கு. ஸோ லேடி யுனாவோட பேரண்ட்ஸை அந்த மான்ஸ்டர்கிட்ட காப்பாற்றணும். அதுதான் ரெட் கிராஸ் நைட்டுக்கு அசைன் பண்ணப்பட்ட ஒர்க்கு. ஸோ ரெட் கிராஸ் நைட் வந்து லேடி யுனாவோட சர்வெண்ட் ஒரு டுவார்ஃப் இருக்கான், ஒரு குள்ளன், அவனையும் சேர்த்துட்டு they travel to find the parents of Lady Una who have been captured by a monster. On the way they have many adventures. ஸோ அந்த கேண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட் கேண்டோக்கு அப்புறம் ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸ் தான். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒரு மான்ஸ்டரோட சண்டை போடுவாங்க, ஒரு சார்சரஸ் வரும், ஒரு விச் வந்து வேற மாதிரி அழகியாக மாறி நிற்கும். ஸோ லுசிஃபரான்னு ஒன்று வரும், டிவர்ஸான்னு வரும். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் இவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஒரு சில இடத்துல அவரை என்ன பண்ணுவார், ரெட் கிராஸ் நைட்டுக்கும் லேடி யுனாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ரெட் கிராஸ் நைட் வந்து லேடி யுனாவை தப்பாக புரிஞ்சுட்டு அவர் கிளம்பி போயிடுவார். ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசியில், அதாவது கேண்டோ 8ல தான் லேடி யுனாவை அவர் புரிஞ்சுக்கிறாரு. லேடி யுனா அவரை சேவ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. ஆன் த வே தே ஹாவ் மெனி அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தே மீட் அ சார்சரர் இந்த கைஸ் ஆஃப் அ ஹெர்மிட். ஏன்னா ஆரம்பத்திலே ஆர்கிமேகோவை பார்ப்பாங்க. அவன் வந்து ஒரு ஹெர்மிட் மாதிரி, ஒரு முனிவன் மாதிரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்திடுவான். தே ஆர் செப்பரேட்டட். Finally, towards the end of Canto 8, Lady Una finds the real Red Cross Knight. ஏன்னா அது வரைக்கும் லேடி யுனாக்கு அந்த ஆர்கிமேகோவை என்ன பண்ணுவான், ரெட் கிராஸ் நைட் மாதிரி வேஷம் போட்டு அவளை ஏமாத்திட்டு இருப்பான். ஸோ உண்மையான ரெட் கிராஸ் நைட்டை லேடி யுனா 8th கேண்டோவில் தான் கண்டுபிடிப்பாங்க. எங்கே இருப்பார் அப்படின்னா, கண்டுபிடிக்கிறப்ப ஆர்காக்லியோ அப்படிங்கிற மான்ஸ்டரோட கேவில் வந்து டஞ்சனில் அடைச்சி வைக்கப்பட்டிருப்பாங்க. ரெட் கிராஸ் நைட் வேறு ரொம்ப அடிபட்டு இருப்பார். அவரோட காயமெல்லாம் தீர்ற மாதிரி she would be trying to heal him. அவரை குணப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்காக்லியோவை வந்து கடைசி நேரம் அந்த எல்லா ஃபேரி குவீனோட ஒவ்வொரு புக்லையும் பார்த்தீங்கன்னா கிங் ஆர்த்தர் வருவாருன்னு சொல்லியிருந்தேன். ஒரு முக்கியமான கட்டத்தில் கிங் ஆர்த்தர் வந்து அந்த நைட்டை சேவ் பண்ணுவார். அதே மாதிரி தான் இந்த புக்லையும் கிங் ஆர்த்தர் வந்து ரெட் கிராஸ் நைட்டை சேவ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஆர்காக்லியோன்ற மான்ஸ்டர்ட்ட இருந்து ரெட் கிராஸ் நைட்டை சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே, ஸோ நவ் வி வில் கண்டினியூ வித் த சம்மரி. ஸோ கேண்டோ 9லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ வந்து லேடி யுனாவும் ரெட் கிராஸ் நைட்டும் யுனைட் ஆயிட்டாங்க. As Arthur, Red Cross and Una rest after the victory at Argaglio's castle, the lady asks Arthur to tell them about his name and lineage. இப்போ வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மான்ஸ்டரோட கேஸ்டல்ல, மான்ஸ்டரோட கோட்டையில், இந்த ஆர்காக்லியோட கோட்டையில் ஆர்காக்லியோவை கொண்டுட்டாங்க. இப்போ அதோட கோட்டையில் இவங்க தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்க, ஆர்த்தரை, கிங் ஆர்த்தர் இருக்காரு, ரெட் கிராஸ் நைட் இருக்காங்க, யூனா இருக்காங்க.
அவங்கெல்லாம் இருக்கிறப்போ லேடின்னா ஆர்த்தர்கிட்ட கேட்குறாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. there is a sore spot for ஆர்த்தர். he says that he does not know who his parents were. அப்போ கிங் ஆர்த்தர் வந்து இல்லை எனக்கு தெரியாது, என்னோட லீனியேஜ் எனக்கு தெரியாது, என் பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. he grew up in Wales in Great Britain and was tutored by the magician Merlin. அவங்க அதை தான் சொல்கிறாங்க, நான் வந்து வளர்ந்தது வேல்ஸில், அப்புறம் எனக்கு வந்து மெஜிஷியன் மெர்லின் தான் எனக்கு டியூட்டராக இருந்தாருன்னு சொல்கிறாரு. யுனா தென் ஆஸ் வாட் brought him to Fairyland and this is an even more painful memory. அடுத்ததா யுனா என்ன கொஷின் பண்ணாங்க, சரி ஃபேரிலேண்டுக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இட் வாஸ் த லவ் ஆஃப் அ maid who had briefly appeared to him and called herself the Queen of Fairies, which led him to search for her in Fairyland for the past 9 months. அப்போ கிங் ஆர்த்தர் சொல்கிறாரு, எதுக்கு நான் ஃபேரிலேண்ட் வந்திருக்கேன்னா, இங்கே என் கனவுல வந்து ஒரு பெண் வந்து வந்தாங்க. she was the love of a maid. she called herself the Queen of Fairies. அதாவது தேவதைகளின் குவீனா தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அதாவது குளோரியானாவை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ குவீன் ஆஃப் ஃபேரிஸாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னை அவங்க மேலே அவங்க வந்து என்னோட கனவுல வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு அவங்க ஞாபகமாகவே இருக்கு. அவங்க சின்ஸ் ஷி அப்பியர்ட் டு ஹிம், அந்த மனசில் அவங்க அந்த மெமரி வந்ததுல இருந்து அவங்க ஞாபகமாகவே இருக்கேன். அதனால 9 months நான் அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. ரெட் கிராஸ் அண்ட் யுனா கிவ் தேர் சிம்பத்தி பட் நவ் தே மஸ்ட் கண்டினியூ ஆன் தேர் குவெஸ்ட். ஆனால் அவங்களுக்கும் தெரியல யார் இவர் சொல்கிறாருன்னு தெரியல. நம்ம தான் அது வந்து குளோரியானாவை தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். ரெட் கிராஸ்க்கும் யுனாவும் வந்து ஐயோ பாவமே அப்படின்ற மாதிரி அவருக்காக இறக்கப்பட்டுட்டு அவங்க தங்களோட வழியை பார்த்துட்டு போகிறாங்க. ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ் தே லீவ் ஆர்த்தர். ஆர்த்தருக்காக பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. தே கண்டினியூ டுவர்ட்ஸ் யுனாஸ் ஹோம் பட் ஷி இஸ் worried that Red Cross is now too weak from his imprisonment to defeat the dragon, keeping her parents captive. இப்போ யுனாக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து யுனாவோட வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. ஏன்னா யுனாக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் ரெட் கிராஸ் நைட்டை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஆனா இப்போ வந்து ரெட் கிராஸ் நைட் வந்து அந்த டிராகனோட, அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சு வச்சிருக்க டிராகனோட ஃபைட் பண்றதுக்குரிய தெம்போ தைரியமோ ரெட் கிராஸ் நைட்டுகிட்ட இல்லைன்னு சொல்லி அவன் ரொம்ப கவலையா இருக்கான். Suddenly, they see a knight running towards them in fright. His name is Sir Trevisan, and he claims to be fleeing a terrible man named Despair. This Despair had already caused one of Trevisan's friend, Terwin, to kill himself. Red Cross is eager to challenge Despair, and Trevisan reluctantly leads them back to the cave where Despair, a gloomy old man, sits. இப்போ என்னன்னா, இவங்க திடீர்னு ஒரு நைட்டை பார்க்குறாங்க. அந்த நைட் பேர் வந்து சர் ட்ரெவிசன். இவர் வந்து ஓடி வராரு. என்ன எதுக்குப்பா ஓடி வரீங்க அப்படி பயந்துன்னா, நான் ஒரு ஆளை பார்த்து பயந்து ஓடி வரேன், அந்த ஆளு பேரு டெஸ்பேர். நம்ம அல்லிகாரிக்கல் ஸ்டோரின்னு வேற சொல்றோம் இல்லையா, இதான் டெஸ்பேர். டெஸ்பேர்னா என்ன, விரக்தின்ற ஒரு மனுஷனை பார்த்து நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்றாப்படி. அப்புறம் திஸ் டெஸ்பேர் had already caused one of Trevisan's friend Terwin to kill himself. இந்த டெஸ்பேர் ரொம்ப மோசமானவன், என் ஃப்ரெண்டு டெர்வினை ஆல்ரெடி கொன்னுட்டான், தன்னைத்தானே கொல்ல வச்சுட்டான். அதாவது விரக்தியின் உச்சியில மனுஷன் என்ன பண்ணுவான், சூசைட் பண்ணிக்குவான் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. த டெர்வின் டு கில் ஹிம்செல்ஃப். அந்த டெஸ்பேர் வந்து என் ஃப்ரெண்டை தன்னைத்தானே கொல்ல வச்சுட்டான், ரொம்ப மோசமானவன், அவனை விட்டு தான் நான் ஓடி வரேன்னு சொல்றான். அப்போ ரெட் கிராஸ் இஸ் ஈகர் டு சேலஞ்ச் டெஸ்பேர். இப்போ ரெட் கிராஸ் என்ன சொல்றாரு, ரெட் கிராஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹோலினஸ், புனிதம், அதோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் ரெட் கிராஸ் நைட். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் டெஸ்பேரை வந்து சேலஞ்ச் பண்றேன். அண்ட் ட்ரெவிசன் ரிலக்டன்ட்லி லீட்ஸ் தெம் பேக் டு த கேவ். சரி வாங்கன்னு ரொம்ப தயங்கி தான் ட்ரெவிசன் என்ன பண்றான், ரெட் கிராஸை கூப்பிட்டுட்டு அந்த டெஸ்பேர் இருக்க கேவுக்கு கூப்பிட்டு போறான். வேர் டெஸ்பேர் எ க்ளூமி ஓல்டு மேன் சிட்ஸ். டெஸ்பேர் பார்த்தா அப்படியே வயசான கிழவை மாதிரி சோகத்துல தான் இருக்கிறான்.
ஸோ டெஸ்பேர்னாலே அப்படிதானே இருக்கும், விரக்தியா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். There they see Turbin's body and Red Cross eagerly desires to exact revenge upon Despair. இப்போ அங்க டெர்வினோட பாடியும் அங்க பாக்குறாங்க. கோவமா ரெட் கிராஸ் வந்து சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. பட் த ஓல்ட் மேன் ரிமைன்ஸ் காம் அண்ட் வியர்லி ஆஸ் ரெட் கிராஸ் வாட் ப்ராப்ளம் ஹி ஹேஸ் வித் டெத். அப்போ அந்த ஓல்டு மேன் வந்து சண்டைக்கு வர்ற மாதிரி எல்லாம் தெரியல. அவன் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா ரெட் கிராஸை பார்த்து, ஆமா உனக்கு டெத்தோட என்ன ப்ராப்ளம், சாவுக்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டெத் ஹி சேஸ் சிம்பிளி பிரிங்ஸ் அன் எண்ட் டு அ லைஃப் ஆஃப் சின் அண்ட் தஸ் cannot கம் டூ சூன். இப்போ டெத் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா. இட் கேன் எண்ட் டு அ லைஃப் ஆஃப் சின். இந்த லைஃப் வந்து பாவத்தாலான இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுற டெத். அது மேல உனக்கு என்ன வெறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த விரக்தி வந்து தூண்டும் இல்லையா, ஒரு மனுஷனை வந்து தற்கொலைக்கு தூண்டும் இல்லையா, அந்த மாதிரி தூண்டிட்டு இருக்கிறாரு. He even knows of Red Cross's sins and weaknesses and almost persuades the knight to take his own life. என்ன சொல்ற, நீ எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்க, நீ உன்கிட்ட எவ்வளவு குற்றங்கள் இருக்கு, குறைகள் இருக்குன்னு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை உருவாக்கலாம் அந்த டெஸ்பேர் வந்து ட்ரை பண்ணுது ரெட் கிராஸ் நைட்டு. ஓகே, ஹவவர் யுனா ஸ்டெப்ஸ் இன் அண்ட் ஸ்டாப்ஸ் ஹிம் அண்ட் புல்ஸ் அவுட் ஹிம் அவுட் ஆஃப் டெஸ்பேர். அப்படியே ரெட் கிராஸ் நைட்டு அப்படியே கேட்டுட்டே அப்படியே உட்கார்ந்துடுறாரு. ஒரு கட்டத்தில் யுனா வந்து உள்ள வந்து ரெட் கிராஸ் நைட்டை பிடிச்சி இழுத்து கேவ்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் விட்டா ரெட் கிராஸ் நைட்டும் சூசைட் பண்ணிக்குவாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, seeing her knight's weakness, Yuna now knows for certain that he needs help and so she leads him to the house of holiness. இப்போ யுனாக்கு தெரியுது இவர் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, மனசு ஒரு மாதிரி ஸ்திரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ், அதாவது புனிதம் என்ற வீட்டுக்கு வந்து அவனை அழைத்து செல்றாங்க. அல்லிகோரிக்கல் ஸ்டோரிங்கிறதுனால ஒவ்வொரு கேரக்டருக்கும் நேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குணத்தையே கேரக்டர்ஸோட நேமா கொடுத்துருக்காங்க. எப்படி இப்போ டெஸ்பேர் பார்த்தோமோ, விரக்தியை வந்து ஒரு கேரக்டரா பார்த்தோமோ, இப்போ ஹோலினஸை பார்க்க போறோம். தேர் சீலியா ரிசைன்ஸ் வித் ஹர் 3 daughters, Fidelia, Speranza and Charissa, and many other virtuous people live with them. So holinessல house of holiness அங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லவங்களா இருக்கிறாங்க, நிறைய virtuous people அங்க இருக்கிறாங்க. Celia greets Yuna and hearing of Red Cross's condition commands her daughters to aid his recovery. உடனே சீலியா தான் அந்த வீட்டோட ஓனர், அவங்க வந்து அவங்க டாட்டர்ஸோட அங்க இருக்காங்க. மேற்கொண்டு அங்க நிறைய நல்ல ஆள்களும் இருக்காங்க. சீலியாவும் அவங்க 3 daughtersம் ரெட் கிராஸ் நைட்டை குணப்படுத்துறதுக்கு தயாராகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிடெலியா இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹிம் இன் டிசிப்ளின் அண்ட் த காஸ்பல். ஃபிடெலியா ஒவ்வொரு நேமுமே வந்து அந்த குட்னஸை வந்து இது எம்பாடி பண்றதா தான் இருக்கும். ஃபிடெலியா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன சொல்லி தருது, டிசிப்ளின் சொல்லி தருது, காஸ்பல் அதாவது இந்த ப்ரீச்சிங்ஸ் எல்லாமே பைபிள்ல இருக்கதெல்லாம் சொல்லி தருது. தென் ஸ்பெரன்சா கம்ஃபர்ட்ஸ் ஹிம் so that his sins do not again lead a despair. ஸ்பெரன்சா வந்து அவரோட பாவங்களை வந்து கேட்டு இது ஒன்றும் இல்லை, நீ திரும்ப விரக்திக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லுது. நெக்ஸ்ட், ஹார்ட் பேஷன்ஸ் அண்ட் பிட்டர் பெனன்ஸ் மேக் ஹிம் சஃபர் ஃபார் த கிரைம்ஸ் ஹி ஹஸ் கமிட்டட் டு பர்ஜ் ஹிம்செல்ஃப். அடுத்தது பேஷன்ஸ் அதாவது பொறுமையும், பிட்டர் பெனன்ஸ் அதாவது பாவ மன்னிப்பும், அவர் செய்த பாவங்களுக்காக அவர் வந்து தூய்மைப்படணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அறிவுறுத்துது. நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேள், நீ வந்து பாவ மன்னிப்பு கேட்டேன்னா உனக்கு வந்து பிரச்சனை தீந்துரும்னு சொல்றாங்க. ஃபைனலி சாரிசா கம்ஸ் டு ரெட் கிராஸ் அண்ட் கேன் ஹிம் இன்ஸ்ட்ரக்ட் இன் எவ்ரி குட் பிஹெஸ்ட் of love of and righteousness and well to done. ஸோ கடைசியா சாரிசா வந்து ரெட் கிராஸ் நைட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எல்லா குட் பிஹேவியரும் கொடுக்குறாங்க, நல்ல லவ், நல்ல அன்பு, ரைட்டியஸ்னஸ் எல்லாமே நல்ல தன்மைகளை அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க சாரிசா.
Okay, after instructing him, she takes him to a hospital where 7 charitable men tend to his physical ailments. அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க, இவரை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க 7 சேரிட்டபிள் மென் இருக்கிறாங்க. சேரிட்டபிள் அப்படின்னு சொன்னா தான தர்மம் கொடுக்கறவங்க. அவங்க வந்து அவரோட பிசிக்கல் எயில்மெண்ட்ஸுக்கு குணப்படுத்துறாங்க. நவ் ஃபுல்லி ரெக்கவர்ட் இன் பாடி அண்ட் ஸ்பிரிட். இப்போ வந்து அவர் பாடி, ஏன்னா பாடி அளவுலயும் அவரு ஸ்பிரிட் அளவுலயும் நில குலைஞ்சு இருந்தார். ரெட் கிராஸ் நைட். ஏன்னா 8th கேண்டோ வரைக்கும் நம்ம அவரை எப்படி பாக்குறோம், நிறைய போர்ல தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு, ஏதோ நடக்குது, நிறைய பேரை மீட் பண்றாரு, கொஞ்சம் தவறானவர்களோட எல்லாம் அவருக்கு வந்து நட்பு ஏற்படுது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால அவர் இப்ப வந்து எப்படி இருக்காரு, அந்த மனதளவுலயும் உடம்பளவுலயும் வீக்கா இருக்காரு. இப்போ வந்து இவங்களோட ட்ரீட்மெண்ட், இந்த நல்லவர்களோட சேர்க்கையெல்லாம் சேர்ந்தோன்னே அவரு he is fully recovered in body and spirit. Red Cross receives one more grace. He is taken up to a high hill by contemplation, a wise old hermit. அடுத்ததா வந்து இன்னொரு நன்மை அவருக்கு விளையுது. அவரை வந்து ஒரு பெரிய மலை உச்சிக்கு கண்டெம்ப்ளேஷன்னா அந்த யோசிச்சு பார்க்குற ஒரு திறன், அதை வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஆக்கி இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு வைஸ் ஓல்டு ஹெர்மெட், அவர் ஒரு முனிவர் மாதிரி, காட்டுவாசி. தேர் ஹி கேன் see the நியூ ஜெருசலேம் அண்ட் கிளியோபோலிஸ். அந்த மலை உச்சியிலேருந்து அவரால் கடவுளோட சிட்டியான, காட் சிட்டியான ஜெருசலேம் பார்க்க முடியுது. அதே மாதிரி சிட்டி ஆஃப் ஃபேரி குவீனும் பார்க்குறாரு. கிளியோபோலிஸ்ங்கிறது ஃபேரி குவீனோட சிட்டி. Contemplation tells Red Cross his history and future. Contemplation Red Cross கிட்ட தன்னோட ஹிஸ்டரியும் ஃபியூச்சரையும் சொல்றாரு. He is not a fairy but born from a mortal king. He was stolen by a fairy and brought to fairyland. He is destined to become a great saint of England and his true name is George. Much amazed by this news, Red Cross returns down the hill to the house of holiness. There Una is eager to make for her castle, and so they soon depart. ஸோ அவர் சொன்ன விஷயங்களும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஹெர்மிட் வந்து தன் பேர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரும் வந்து ஒரு செயின்ட் ஆகணும், ஒரு பெரிய செயின்ட் ஆகணும்னு அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது ரெட் கிராஸ் நைட்டுக்கு. இந்த நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல போதனைகள்லாம் கேட்டுட்டு அவர் வந்து கீழே வராரு. கீழே ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ்க்கு வந்துட்டாரு. அங்க யுனா வந்து அவர் கூட சேர்ந்து அவங்களோட கேசலுக்கு, அவங்களோட கோட்டைக்கு போக ரெடி ஆகுறாங்க. ஓகே, At last, Una leads Red Cross to her native soil. அவங்க ஊருக்கு ஏன்னா அங்கே தானே அவங்க அம்மா அப்பாவை கேப்டிவாக பிடிச்சு வச்சிருக்காங்களே, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. As they approach her parents' castle, they hear the terrible roar of the dragon. அவங்க வீட்லேயே தான், அவங்க கேசல்லையே தான் அந்த டிராகன் வந்து அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சு வச்சிருக்கு. Red Cross has Una stand aside at a distance and then he confronts the beast. ரெட் கிராஸ் என்ன பண்றாரு, யுனாவை தள்ளியே ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் போய் சண்டைக்கு போறாரு அந்த பீஸ்ட் கிட்ட. ஓகே, த டிராகன் இஸ் கவர்ட் இன் அ ஃப்ளாலெஸ் கோட் ஆஃப் ஸ்கேல்ஸ். அந்த டிராகன் இருக்கு இல்லையா, அதோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஸ்கேலியா இருக்கு, செதிலா இருக்கு, ஸ்கேல்ஸா இருக்கு. அதுதான் செதில்களா இருக்கிறது தான் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்றோம். ஸ்ட்ராங்கர் தேன் எனி மெட்டல். அந்த ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டலை விட ரொம்பவே உறுதியானதா இருக்கு அதோட ஸ்கேல்ஸ். இட் ஹாஸ் அ லாங் டெய்ல் வித் ரேசர் ஷார்ப் ஸ்பைக்ஸ். அதுக்கு பெரிய வால் இருக்கு. அந்த வால் பார்த்தீங்கன்னா ரேசர் ஷார்ப் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கு, முள்ளா இருக்குது, அதாவது கத்தி மாதிரி இருக்குது அதோட வால்ல இருக்கக்கூடிய முட்கள். அண்ட் பவர்ஃபுல் விங்ஸ் தட் கேரி ஹிம் டு மீட் த நைட். அது மட்டும் இல்ல, அதுக்கு இறகுகள் வேற இருக்கு, விங்ஸ் வேற இருக்கு, அது எங்க வேணாலும் பறந்து போகும். ரெட் கிராஸ் சார்ஜஸ் அட் ஹிம் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ், but his spear glances off the dragon's impenetrable hide and both knight and the horse fall to the ground. இப்ப ரெட் கிராஸ் வந்து அதை சார்ஜ் பண்ணி சண்டைக்கு போறாரு. ஆனா அவரோட ஸ்பியர் வந்து அந்த டிராகனோட இதை வந்து பண்ண முடியல, அதை
கிளான்சஸ் ஆஃப்னு சொல்றாரு. ஸோ அது அவரோட ஸ்பியர்னால அந்த டிராகனோட பவர் வந்து தாங்க முடியாம நைட்டும் ஹார்ஸும் கீழே விழுந்துடுறாங்க. The dragon grabs them in its massive claws and lifts them into the air. Dragon என்ன பண்ணுது, ரெட் கிராஸ் நைட்டையும் அந்த ஹார்ஸையும் அப்படியே அதோட கிளாஸ், அதோட கிளாஸ்னா என்ன, அந்த கால்களில் இருக்க அந்த இது இருக்குல்ல, கால் விரல்கள், அந்த நகங்கள், அதில் வந்து பிடிச்சு தூக்குது. ரெட் கிராஸ் struggles until the dragon is forced to let them down. ஆனால் ரெட் கிராஸ் சும்மா இல்லை, அப்படியே போராடுறாரு. அதோட விரல்களுக்கு இடையில, அதோட நகங்களுக்கு இடையில போராடி அந்த ஒரு சமயத்துல என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த டிராகனோட பிடி தளர்ந்து அவர் கீழே விழுறாரு. Thrusting once more with his lance, he happens to strike one of the beast's wings and finally manages to leave a wound. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ கத்தியால போராடி செஞ்சு அதோட ஒரு பக்கம் இறகு இருக்கு இல்லையா, அந்த விங் இருக்கு இல்லையா, அதுல ஒரு காயத்தை ஏற்படுத்துறாரு நம்ம ஹீரோ. Furious, the dragon knocks Red Cross off his horse. காயம்பட்டோன்னு டிராகன் ரொம்ப கோவமா அவரை அந்த ஹார்ஸ்ல இருந்து பிடிச்சு தள்ளி விடுது. Undaunted, the knight takes his sword and slices at the dragon's head. ஆனா நைட் வந்து பயப்படவே இல்லை. ரொம்ப வீரத்தோட திரும்பவும் ஸ்வேர்ட் எடுத்து பயங்கரமா சண்டை போட்டு அந்த டிராகனோட தலையை வெட்டிடுறாரு. பட் இட் ஒன்லி ஸ்டன்ஸ் த டிராகன் angered. It lets out a fiery breath that scorches the whole field. ஆனா இது வந்து வெட்டுறதுனால அந்த டிராகன் வந்து பெருசா பாதிக்கப்படல. ஒரு அதிர்ச்சி தான் அதுக்கு ஏற்படுது. அந்த கோவத்துல அது விடுற மூச்சு காத்துல அந்த ஹோல் ஏரியாவே எரிஞ்சு போகுது. ஏன்னா டிராகன் அப்படியே மூச்சு காத்து எப்படி வரும்னா தீயா வரும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம்ல நிறைய படங்கள்ல, கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். டிராகன் அப்படியே மூச்சு விட்டு அப்படியே தீ வரும்னு. ஸோ எல்லாமே எரிஞ்சு போகுது. ரெட் கிராஸஸ் ஆர்மர் இஸ் ஹீட்டட் so much that it burns him. அதாவது ரெட் கிராஸோட ஆர்மர், அவர் போட்டிருக்க அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவர் உடம்பு மேல போட்டிருக்க ஆர்மர், அதெல்லாம் பயங்கர சூடாகி அவரை ஹர்ட் பண்ணுது. ஹீ ரைட்ஸ் இன் அகனி. அவரோட ட்ரெஸ்ஸே அவரை பயங்கரமா சுடுது. அவர் கத்துறாரு. The dragon knocks him backward, moving in for the kill. But the knight is fortunate enough to fall back on the well of life, which has great powers to heal wounds. அந்த டிராகன் வந்து அவரை நாக் பண்ணி அவரை தள்ளி அவரை கொல்றதுக்காக தள்ளி விடுது. ஆனா அந்த நைட் வந்து ஒரு கிணத்துல விழுகிறாரு. அந்த ஃபார்ச்சுனேட்டா, லக்கிலியா அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு. அது என்ன கிணறு தெரியுமா? வெல் ஆஃப் லைஃப். என்ன கிணறு? வாழ்க்கை கிணறா அது. அதனால அதுக்கு என்ன பவர் இருக்கா? ஹீல் வூண்ட்ஸ், புண்களை ஆத்தும் குணமுள்ள ஒரு கிணறு அது. The dragon, however, simply assumes it as one and Yuna fears the worst for her hero. ஆனால் டிராகன் என்ன நினைச்சிச்சு, கிணத்துல விழுந்தோன்னே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அது வந்து அசியூம் பண்ணிக்குது. யுனா ரொம்ப பயந்து போயிருக்கா, ஐயோ ஹீரோவும் சேர்ந்து அடிபட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. The next morning, though Red Cross emerges as good as new. ஆனா அடுத்த நாள் காலையில ரெட் கிராஸ் திரும்பவும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வராரு. பெட்டர், இன்ஃபேக்ட் இன்னும் பெட்டரா வராரு. Because through the magical power of the water, he and his blade are stronger. அந்த வெல்ல இருந்த மேஜிக்கல் வாட்டர்னால அவரும் அவரோட ஸ்வேர்டும் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. And confronting the dragon again, he cuts a deep wound in the beast's head. இந்த வாட்டி டிராகனோட தலையில ஒரு பெரிய காயத்தை அவரால் ஏற்படுத்த முடிஞ்சது. In retaliation, the dragon wounds Red Cross's shoulder with its tail and then tries to pull away the sacred shield with its claws. இந்த தடவை அது ரொம்ப கோபமாயி தன்னோட வாளை வச்சு, டெய்ல வச்சு அவரை பிடிச்சு இழுத்து அவரோட அந்த ஷீல்டையும் வந்து இழுக்க பாக்குது. The knight manages to cut off the claws, but as he retreats, he again falls, this time into a mire where a sacred tree grows, which, like the well, has a magical healing power. திரும்ப திரும்ப இப்படிதான் நடக்குது. இந்த தடவை உடனே அவரால் வந்து, அது பெரிய டிராகன் இல்லையா, ஒரு சாதாரண மனுஷன் உடனே
உடனே கொல்ற மாதிரி காமிக்காம நிறைய காமிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக்கல் வெல்ல விழுந்தாரு. இப்போ வந்து இன்னொரு ஒரு ட்ரீ பக்கத்துல விழுந்திருக்காரு. அது வந்து ஒரு சேக்ரெட் ட்ரீ. இந்த தடவை அதை அடிச்சு போட்டோன்னா சேக்ரெட் ட்ரீட்ட விழுகிறாரு. அதுக்கும் மேஜிக்கல் ஹீலிங் பவர்ஸ் இருக்கு. அனதர் நைட் பாசஸ். அடுத்த நாள் நைட்டும் அவர் வந்து அந்த மரத்தோட அந்த கிளைகள்ல மாட்டிட்டு இருக்கிறாரு. அது வந்து திரும்ப அவரை ஹீல் பண்ணுது. as Yuna frets and the dragon nurses its wounds. On the third day, டிராகனும் தன்னோட பொண்ணை வந்து ஆத்திட்டு இருக்குது. ஆன் த தேர்ட் டே ரெட் கிராஸ் எமர்ஜஸ் ஃப்ரம் த க்ரோவ் ரெஃப்ரெஷ்ட் அண்ட் ஹீல்டு. மூணாவது நாள் அவர் இன்னும் பவர்ஃபுல்லாக வர்றாரு ரெட் கிராஸ் நைட். த டிராகன் இஸ் ஃபியூரியஸ் டு see the night still alive. டிராகனுக்கு பயங்கர கோவம். ஒவ்வொரு நாளும் இவனை அடிச்சு கொண்டு தூக்கி போடணும்னு நினைச்சா இவன் உயிரோட வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இட் பென்ஸ் டவுன் டு ஓப்பன் இட்ஸ் மவுத் இன்டெண்டிங் டு ஸ்வாலோ இட்ஸ் ஆப்பனன்ட் ஹோல். சரி இவனை இந்த வாட்டி விடக்கூடாது, முழுசா அப்படியே முழுங்கிடலான்னு வாய் அப்படியே திறந்துட்டு போகுது. பட் ரெட் கிராஸ் ஹோல்ஸ் இஸ் கிரவுண்ட் அண்ட் ராம்ஸ் இஸ் ஸ்வர்ட் டீப் இன் டு த டிராகன்ஸ் த்ரோட். ஆனா ரெட் கிராஸ் என்ன பண்றாரு, அப்படியே தரையில நின்னுக்கிட்டு தன்னோட ஸ்வர்டோட அப்படியே தொண்டைக்குள்ள இறக்கிடுறாரு. த பீஸ்ட் crashes to the earth like a mountain falling from the heaven and it is dead. பீஸ்ட் வந்து அதை தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிடுது. தொண்டைக்குள்ள கத்திய விட்டு அவர் பவர்ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணோன்னு இந்த தடவை அந்த டிராகன் வந்து இறந்துடுது. Okay, Yuna's father and mother, the king and the queen of that land, see the defeat of the dragon and rush out to give thanks to Red Cross. ரொம்ப சந்தோஷமா யுனாவோட ஃபாதரும் மதரும் வெளியே ஓடி வந்து ரெட் கிராஸ் நைட்டுக்கு சந்தோஷமா தேங்க் பண்றாங்க. The whole kingdom, which had been hiding in fear of the dragon for months, now comes out and celebrates with music, parades, feasting and many gifts for the victorious knight. Whole kingdomமே சந்தோஷமா வந்து ரெட் கிராஸ் நைட்டை ஆராதிச்சிட்டு இருக்காங்க. All expect him to marry Yuna, but Red Cross announces that he has still a duty to serve the Faerie Queene for 6 years in her battle against a proud king. அப்போ வந்து எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெட் கிராஸ் நைட் வந்து யுனாவை கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு. ஆனா ரெட் கிராஸ் நைட் என்ன சொல்றாருன்னா ஃபேரி குவீனுக்கு இன்னும் நான் 6 இயர்ஸ் சர்வ் பண்ண வேண்டி இருக்கு, ஒரு மோசமான ஒரு கிங்குக்கு எதிராக அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Yuna's father agrees that after that time his daughter shall marry the knight. அப்போ யுனாவோட ஃபாதர் என்ன சொல்றா, அது வரைக்கும் யுனா வெயிட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாரு. At that moment, though a messenger runs on to the scene, he claims that the engagement cannot be made because Red Cross has already pledged his hand to another woman. அப்போ ஓடி வந்து ஒருத்தர் சொல்றான், இங்க பாருங்க நீங்க வந்து யுனாவுக்கு கல்யாணத்துக்கு ப்ராமிஸ் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க ஆல்ரெடி இன்னொரு விமனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். The king demands an explanation. இது என்ன புது கதையா இருக்குன்னு கிங் வந்து என்னாச்சுன்னு கேட்கிறாரு. ரெட் கிராஸ் tells him that the woman is Juvasa who only got is pledged by deceit and witchcraft. அப்போ ரெட் கிராஸ் சொல்றாரு அது வேற யாரும் இல்ல, டுவசா தான். இந்த இடையில வந்து லேடி யுனா மேல ஒரு தப்பான ஒரு கதை, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் லேடி டுவசா யாருன்னு சொல்லி. லேடி டுவசாவை இவர் இடையில லவ் பண்ணியிருப்பாரு, விச்சுன்னு தெரியாம லவ் பண்ணியிருப்பாரு, ஏமாத்தி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. He gave his love to an imaginary woman, Fidesa. அவர் வந்து டுவசாவை லவ் பண்ணல, ஃபிடசான்னு இமேஜினரி அவ வந்து தன்னை உருமாறி வந்த ஃபிடசாவை தான் லவ் பண்ணாரு. Played by Duvasa, and now sees the truth and so he is free to love another. இப்போ டுவசாவோட உண்மை முகம் தெரியும், அவ ஒரு விச்சுன்னு தெரியும், அதனால அவளை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. யுனா seconds all of this and also suggests that they examine the messenger to see if he is disguised as well. யுனாக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், அந்த மெசஞ்சரை கூப்பிட்டு இவன் யாருன்னு டிஸ்கைஸ்ல வந்திருப்பானோன்னு பாக்குறாங்க. பார்த்தா இட் இஸ் இன்ஃபேக்ட் ஆர்கிமாகோ முத பார்த்தோம் இல்லையா, அவன் தான் வந்திருக்கிறான். The celebration of the engagement continues until Red Cross must sadly leave to fulfill his duty and destiny. அடுத்ததா ரெண்டு பேருக்குமான என்கேஜ்மெண்ட் முடியுது. லேடி யுனாவை கல்யாணம் பண்ணிக்க ரெட் கிராஸ் நைட் ரெடி ஆயிடுறாரு. ஸோ பயங்கரமா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்சோடனே ரெட் கிராஸ் நைட் வந்து அடுத்து அவரோட டியூட்டிஸ் எல்லாம் பண்றதுக்காக, அதாவது ஃபேரி குவீனுக்கு அவரோட டியூட்டிஸை பண்றதுக்காக அவர் கிளம்புறாரு. ஸோ இங்க தான் ஃபர்ஸ்ட் புக் வந்து எண்ட் ஆகுது. We come to the end of the first book. So we also have one words in this episode. Let me read out. Faerie Queene is an epic poem. So Faerie Queene என்ன ஜான்ரால வரும்?
epic poem. Ithikasa Kaviyam, epic poem. How many books are there in Faerie Queene? மொத்தம் 6 books தான் நமக்கு. அவரோட ப்ராஜெக்ட் பெருசு. அவர் எழுதுனது 7 or 8 தெரியாது. நமக்கு கிடைச்சது வந்து 6 books. Book 1, 2 and 3 of Faerie Queene was published in the year 1590. Okay, first 3 books நம்ம இப்போ படிச்ச first book ஓட சேர்த்து first 3 booksையும் அவர் பப்ளிஷ் பண்ண year 1590ல. அடுத்ததான் 1596ல 6 booksையும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. All the 6 books were published in the year 1596. Faerie Queene could be read as an allegorical poem. Which queen is glorified in the poem? Elizabeth I. இது allegorical poem தானே. அந்த குளோரியானா அப்படின்னு சொல்லி அவர் குளோரிஃபை பண்றது எந்த அரசிய? எலிசபெத் I. Who sponsored the first 3 books of Faerie Queene? First 3 booksக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா Sir Walter Raleigh. Sir Walter Raleigh has sponsored for the first 3 books of Faerie Queene. Book 1 is centered on the virtue of first book வந்து எந்த virtue-வை அதிகமா பேசும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு நல்ல விஷயங்களா போதிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா ரெட் கிராஸ் நைட்டுக்கு. ஸோ ஹோலினஸ் தான் அந்த புக் வந்து அதிகமா சென்டர் பண்ணியிருக்கும். ஹூ எம்பாடினஸ் ஹோலினஸ் இன் புக் 1? யாரு வந்து ஹோலினஸை ரிஃப்ளெக்ட் பண்றா பிரதிபலிக்கிறான்னு சொன்னா ரெட் கிராஸ் நைட். ஸ்பென்சர்ஸ் லைன் ஸ்கீம் ஆன் த ஃபர்ஸ்ட் 8 lines with iambic pentameter and the 9th line with hexameter is called. இங்க வந்து ஸ்பென்சாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால ஃபர்ஸ்ட் 8 lines வந்து iambic pentameterல இருக்கும். கடைசி லைன் மட்டும் 9th லைன் மட்டும் ஒரு ஹெக்ஸாமீட்டர்ல இருக்கும். அதாவது 6 feetல இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா அலெக்சாண்ட்ரன். ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸால லாஸ்ட் லைன் பேரு அலெக்சாண்ட்ரன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அந்த ஹெக்ஸாமீட்டர்ல வர லாஸ்ட் லைன் பேரு அலெக்சாண்ட்ரன். Who represents truth? இதுல ட்ரூத்தை ரெப்ரசன்ட் பண்றது யாரு? லேடி யுனா. Who has the dragon done to what has the dragon done to Yuna? Dragon என்ன பண்ணிடுச்சு யுனாட்ட? Taken her parents hostage. அதோட யுனாவோட பேரண்ட்ஸை தூக்கி வச்சிருக்க. Who takes up Yuna's quest? யுனாவோட அந்த தேடுதல் வேட்டையை யார் எடுத்து செய்யறா? ரெட் கிராஸ் நைட். Whose den does Yuna want Red Cross to avoid? இது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்க இந்த டென்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரோட டென்? எர்ரர்ஸ் டென்குள்ள போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மான்ஸ்டர். எர்ரர்ங்கிறது ஒரு மான்ஸ்டர். ஹவு டஸ் எர்ரர்னு ஆக்சுவலா வந்து தவறு. ஓகே, நமக்கு தெரியும் இல்லையே ERROR அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்ரர்னா தவறுகள். அதுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஹவு டஸ் ரெட் கிராஸ் டிஃபீட் எரரை எப்படி ரெட் கிராஸ் டிஃபீட் பண்ணியிருப்பாரு? he strangles herனா கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாரு. Dash is the female representation of Saturn. House of Pride ஒன்னு போவாரு. அதுல வந்து தான் லூசிஃபரா இருப்பான். இவங்க தான் வந்து ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாட்டனோட ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி லூசிஃபராவை காமிப்பாங்க. ஏன்னா சாட்டனோட நேம்க்கு இன்னொரு நேம் வந்து லூசிஃபர்னு சொல்லுவோம். லூசிஃபரா அப்படிங்கிறப்போ ஃபீமேல் ரெப்ரசன்டேஷனை நம்ம எடுத்துக்கலாம். The hermit who shelters Red Cross and Yuna is really whom? ஒரு ஹெர்மிட் வந்து ஆரம்பத்துல ரெட் கிராஸுக்கும் யுனாக்கும் தங்குறதுக்கு இடம் கொடுப்பாரு. அவர் உண்மையில யாரு அப்படின்னா ஆர்கிமாகோ, ஒரு சார்சரர், ஒரு விச் நைட் டஸ் ரெட் கிராஸ் கில்? ரெட் கிராஸ் கொல்ற அந்த நைட் பேர் என்ன தெரியுமா? சான்ஸ்ஃபாய். வாட் அனிமல் பி ஃப்ரெண்ட்ஸ் யுனா? எந்த அனிமல் வந்து யுனாவோட ஃப்ரெண்ட்லியா இருக்கும்? லயன். Who is the mistress of the house of pride? ஹவுஸ் ஆஃப் ப்ரைட், அகம்பாவம்ன்ற வீட்டோட மிஸ்ட்ரஸ் யாரு? ஓனர் யாரு? லூசிஃபெரா. நம்ம சொன்னோம் இல்லையா சாட்டனோட ரெப்ரசன்டேஷன். Who hears Yuna's cries for help in the forest? யுனா ஒரு சமயம் ஒரு மோசமான நிலைமையில கத்துவாங்க. அப்ப அவங்களோட அந்த காப்பாத்துங்கன்னு அவங்க கத்துற அந்த கதறலை வந்து கேட்கறது யாரு? ஃபான்ஸ் அண்ட் சட்டையர்ஸ். இது வந்து வுட் காட்ஸ், அதாவது காட்டுல இருக்க காட்டு தேவதைகள். ஃபான்ஸ் அண்ட் சட்டையர்ஸ்.
Who protects Yuna from Sansloy? Sansloyல இருந்து யுனாவை யார் ப்ரொடெக்ட் பண்றது? சாட்டைரேன். அந்த வுட் காட்ஸ்ல ஒண்ணுதான் சாட்டைரேன், அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. இன் ஹூஸ் டஞ்சன் இஸ் ரெட் கிராஸ் இன் பிரிசன்? ரெட் கிராஸ் யாரோட டஞ்சன்ல வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? ஆர்காக்லியோ. ஹவு டஸ் பிரின்ஸ் ஆர்த்தர் கில் ஆர்காக்லியோ? பிரின்ஸ் ஆர்த்தர் தான் ஆர்காக்லியோவை கொண்டு ரெட் கிராஸ் நைட்டை மீட்பாரு. சரி, எப்படி கொல்றாரு? Dismembers him. He dismembers Argoglio. Where does Yuna take Red Cross to help him regain his faith? Red Cross Knight ரொம்ப உடஞ்சு போய் இருக்கிறப்போ, எல்லா உடம்பளவுல மனசளவுல நொறுங்கி போயிருக்கப்போ அவரை எங்க கூப்பிட்டு போறாங்க? யூனா, த ஹவுஸ் ஆஃப் ஹோலினஸ். வாட் வெப்பன் டஸ் ரெட் கிராஸ் யூஸ் டு ஸ்லே த டிராகன்? டிராகனை தோக்கடிக்க ரெட் கிராஸ் யூஸ் பண்ற அந்த வெப்பன் என்னது? ஸ்பியர். Okay, with this we come to the end of this episode. So நம்ம வந்து full 2 episodesல full summary of Faerie Queene நம்ம பார்த்திருக்கோம். ஆக்சுவலா இது டீடைல் போயம். எனக்கு வந்து எப்பவுமே லைன் பை லைன் போகணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுவேன். பட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஃபாஸ்ட்லி அப்ரோச்சிங் அப்படிங்கிறதுனால எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ ஐ ஹவ் ட்ரைட் அ சம்மரியாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கேன். I hope you liked it. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.